அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள ஒருத்தி. சமீபத்துல குழந்தை வளர்ப்பில் இருக்கும் எரிச்சல்கள் அப்படிங்கிற டாபிக்ல நீயா நானா எபிசோட் நடந்ததுல, அதுல இன்னும் கொஞ்சம் டேக்அவேஸ் இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன நெருடல். அதை நம்மளே சொல்லுவோமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்லி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ற நிலைமையில நம்ம இருக்கிறதே ஒரு பிரிவிலேஜ். இத பத்தி பேசக்கூட நேரம் இல்லாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. இத பேச வேண்டிய அவசியமே இல்லாதவங்க. அதாவது குழந்தை செல்வம் அப்படின்னு ஒண்ணு இல்லாதவங்களே நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களலாம் கருத்துல கொண்டு இந்த டிஸ்கஷன் நம்ம பண்றோம் அப்படின்னாலே நம்ம பிரிவிலேஜ்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். நான் இங்க 2 விஷயங்கள கன்ஃபெஸ் பண்ணணும். ஒண்ணு, உங்கள ஜட்ஜ் பண்றதுக்கோ, இல்ல உங்க பேரண்டிங்க ஜட்ஜ் பண்றதுக்கோ நான் ஆள் கிடையாது. ஐ டோன்ட் டூ இட். இன்னொன்னு, தேர் இஸ் நோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கால்ட் அ பெர்ஃபெக்ட் பேரண்டிங். அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இந்த கன்ஃபெஷன்ஸோட கருத்துக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் சில ஃபேக்ட்ஸ் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், ப்ரெக்னென்சியே ரொம்ப கஷ்டமாயிட்ட காலத்துல தான் நம்ம இப்போ குழந்தை பெற்றுக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரெக்னென்சிலேயே ஸ்டார்ட் ஆயிடுது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு ஸ்ட்ரெஸ் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு வியாதி இருக்கு. இட் இஸ் கால்ட் இன்ஃபோபிசிட்டி. அப்படின்னா எல்லாத்துக்கும் தேவையான அளவை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. இதோட ஃபேக்ட்ஸ் முடிஞ்சுது. இப்போ நமக்கு பேரண்டிங்ல சில ஞானோதயம்லாம் திடீர்னு வரும்ல, அந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. அது இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது, சொல்லிடுறேன். பிறந்த குழந்தை நம்மள எந்த விதத்துலயும் ஜட்ஜ் பண்ணாம எப்படி அப்படியே ஏத்துக்குது அப்படிங்கிற ஃபேக்ட் என்ன ரொம்ப வியப்புக்குள்ள ஆழ்த்திருக்கு. அம்மா மூஞ்சி கொஞ்சம் கருப்பு, இல்ல இல்ல, அம்மா இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாம், அம்மா கொஞ்சம் குண்டா இருக்காங்களே, சே கொஞ்சம் ஒல்லியா இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை எதுவுமே நம்மளை பத்தி ஃபீல் பண்ணிக்கிறதே இல்லையே. அது கண்ணுக்கு நம்ம தான் தேவதை. இது எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதே அனுபவத்தை என் குழந்தைக்கு நானும் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். என் கண்ணு அவளை பர்ஃபெக்டா பாக்குற மாதிரி எந்த கண்ணும் பார்க்க முடியாத அளவுக்கு நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த மைண்ட் செட் வந்த அப்புறமா சில பக்குவம் நமக்கு வருது. ஒண்ணு, உள்ளதை உள்ள மாதிரி ஏத்துக்கிற பக்குவம். நாட் மோர் நாட் லெஸ். இந்த மன அமைப்பே 50% ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடும். இது என்னோட நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பிறந்த உடனே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த குழந்தையோட அப்பியரன்ஸ் பத்தி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நம்ம ஈல்டாக வேண்டிய அவசியமும் இல்லை, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நம்ம சக்கமாக வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பக்குவம் என் பொண்ணை அவளாவே ஏத்துக்கிட்டப்போ எனக்கு வந்ததுன்னு நான் நம்புறேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் ஐ நோ வாட் ஷி இஸ் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்கும். ஸோ ஞானோதயம் பார்ட் முடிஞ்சது. என்னடா இழுவ மேட்டருக்கு வாடா அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல கேக்குது. இதோ வரேன். இப்போ சொல்யூஷன் பாக்குறதுக்கு முன்னாடி என்னதாங்க பிரச்சனை, எதுக்குதாங்க இந்த வீடியோ நீங்க யோசிச்சீங்கன்னா இதோ இப்ப சொல்றேன். இப்போ பிரெக்னன்சியை நம்ம கொண்டாடுற அளவுக்கு ஆஃப்டர் பர்த்தை கொண்டாடுறோமாங்கிறது $1,000,000 கொஸ்டின் இல்லையா? எல்லா அம்மாக்களோட எக்ஸ்பீரியன்ஸும் யூனிக். அம்மால சில காமன் ப்ராப்ளம்ஸை ஜாட் டவுன் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் தான் நியூ மாம்ஸோட ஸ்லீப் ப்ராப்ளம். அதை பத்தி தான் இந்த எபிசோட் ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன சொல்யூஷன் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி கேட்போம். நம்ம இந்த ஸ்லீப் ப்ராப்ளமை ஒரு 3 ஃபேஸஸா பிரிச்சுப்போம். 0 to 6 months பேபியோட ஸ்லீப் சைக்கிள், 6 to 1.5 years, அப்புறம் 1.5 yearsக்கு மேல. இப்போ ஃபர்ஸ்ட் 6 months தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஈஸியஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பேரண்டிங்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் என்னன்னா, பேபியோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பேபி பெருசா மூவ் ஆகாது, ஸோ கீழே விழுந்துருங்கிற டென்ஷன் இல்லை, விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற பயம் இல்லை. ஸோ இந்த ஃபேஸ்ல ஜென்ரலி பேபிஸ் நல்லாவே தூங்குவாங்க, தூங்கணும். இப்போ இதுலயே அடிப்படையா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஐயோ நம்மால இனி சரியா தூங்க முடியாதே அப்படின்னு நமக்கு நாமே டியூன் பண்ணிக்கிறோம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அம்மா ஆனதும் முதல்ல கத்துக்க வேண்டியது ஓப்பன்னஸ். ஸோ பீயிங் ஓப்பன் டு வாட் இஸ் ஹேப்பனிங் டு அஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ குழந்தை விஷயத்துலையும் பிறந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல நம்ம அதோட ஸ்லீப் சைக்கிளை புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர அதை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அங்கதான் கிளாஷ் வருது. ஒரு நார்மல் ஃபுல் டேர்ம் நியூ பார்ன் பேபியால எல்லா டிஸ்கம்ஃபர்ட்டையும் அழுகையால கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம காதையும் மைண்டையும் ஓப்பனா வச்சுக்கிறது மட்டும்தான். ஸோ அப்சர்வேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் கீ. அப்போ நமக்கு புரியும் அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது. அடுத்து நீட்ஸ் புரிஞ்சதுன்னா நேச்சுரலி அந்த நீட்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாப்பாவோட நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அவளும் காமா இருப்பா, நம்மளும் காமா இருப்போம். irrespective of our sleep routine. ஸோ பேபிக்கு முன்னாடி இருந்த 8 hours சாலிட் ஸ்லீப் பேட்டர்ன் நமக்கு இல்லையேங்கிற கவலை ஃபர்ஸ்ட்லி இங்கே இன்வேலிட். ஏன்னா இப்போ பாப்பா தான் ப்ரையாரிட்டி. நம்மளோட ஸ்லீப் நார்மலைஸ் ஆயிடும் எப்போ? பேபியோட ஸ்லீப் நார்மலைஸ் ஆகிறப்போ.
ஸோ ஃபர்ஸ்ட் 6 monthsல பாப்பாவோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணாலே போதும். அடுத்து சிம்பிள் பேரண்டிங் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். பாப்பா பிறந்ததும் ரொம்ப கம்ஃபர்டிங்காக சூதிங்காக பெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பொசுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்படியே நிசப்தமான சூழ்நிலை அப்படின்னு எந்த சொபிஸ்டிகேஷன் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் லாங் ரன்ல நம்மளால தர முடியாது. ஸோ எது லாஸ்டிங்காக கொடுக்க முடியும்? ஒரு அடிக்குவேட் கம்ஃபர்ட். அண்டர்லைன் அடிக்குவேட் கம்ஃபர்ட். லைக் ஒரு என்வாயர்மெண்ட் வித் ரியலிஸ்டிக் நாய்ஸஸ். ஒரு குக்கர் விசில் சத்தம், பக்கத்து வீட்டில் நாய் குறைக்கிறது, இதெல்லாம் ரியலிஸ்டிக் நாய்ஸஸ். எந்த வீடுமே வந்து குவைட்டஸ்டாக பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்காது இல்லையா? பகல்லையும் பாப்பா தூங்குறப்போ வீட்டையே இருட்டாக்காம நைட்ல மட்டும் கொஞ்சம் டிம் லைட்ஸ் போட்டு ஓகே நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற டிஃபரன்ஸ் நம்ம காட்டினாலே போதும். இது போக குழந்தைங்க அழறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்மளால அவங்கள அப்சர்வ் பண்ணாலே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை லார்ஜா நம்ம வந்து ஒரு 3 ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஹங்கர், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஓவரா ஸ்டிமுலேட் ஆகுறாங்க, இன்னொன்று க்ரோத் ஸ்பர்ட்ஸ். இப்போ ஹங்கர் அட்ரஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? குழந்தை அழறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஹங்கர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சில சைன்ஸ் அவங்க நமக்கு காமிப்பாங்க. விரல் சுப்புறது, இல்லைன்னா திரும்பி இந்த பக்கமா திரும்புறது, அந்த பக்கமா திரும்புறது, நம்ம பால் எதிர்பார்க்கறது, லைட்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ இதெல்லாமே சைன்ஸ். இனிஷியல் சைன்ஸ்லேயே நம்ம அவங்க ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபீடிங் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஓவர் ஸ்டிமுலேஷனுக்கு ரீசன்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வராங்க குழந்தைய பார்க்கறதுக்கு, இல்லை நிறைய லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, நாய்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்டிமுலேட் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் 6 months நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத விசிட்ஸு, தேவையில்லாத என்வாயர்மெண்ட் சேஞ்சு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஸ்லீப். அடுத்து க்ரோத் ஸ்பர்ட்ஸ். இது நம்ம கையிலேயே இல்லை, வி ஜஸ்ட் கான்ட் ஹெல்ப் இட். அது அதோட டேர்னை முடிச்சுட்டு தான் சரியாகும். வெயிட் அண்ட் வாட்ச் தான் ஒன்லி கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 monthsல பேபி ஆஸ்க்ஸ் அண்ட் வி கிவ், நாட் மோர் நாட் லெஸ். இந்த ஆட்டிடியூட் வில் ஒர்க் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். இப்போ கம்மிங் டு த சப்போர்ட் சிஸ்டம். நான் பேசின மாதிரி இந்த ஃபேஸில் நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் எதுக்கு தேவைப்படும்னா வீட்டு வேலைங்களை செய்யறதுக்கு தானே தவிர குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு பெஸ்ட்டு வீட்டு பெரியவங்க கிடையாது, ஒரு பெய்ட் சப்போர்ட் தான். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்கள செய்ய சொல்லிட்டு பாப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சிடலாம். பாப்பாக்கு ஒருத்தரே அவளை ஹேண்டில் பண்ணுறப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டியும் அழுது இன்னொருத்தர்கிட்ட சொல்ல தேவையில்லை, அம்மாவுக்கு மட்டும் சொன்னா போதும். ஸோ தனிமையில் இனிமை காண வேண்டிய சிறந்த ஃபேஸ் இந்த ஃபர்ஸ்ட் 6 months தான். அடுத்து 6 months to 1.5 years. இதுல நிறைய க்ரோத் ஸ்பர்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ நிஜமாவே நம்ம ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது இந்த ஸ்டேஜில் தான். அவங்க ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸ்லீப் வேரியேஷன்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு நிறைய இருக்கு. இங்கேயும் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆட்டிடியூட் கல்டிவேட் பண்ணிக்கணும். ஒன்று பேரண்டிங் இல்லை ஹவுஸ் மேக்கிங், ஏதாவது ஒன்று தான். ஒன் அட் அ டைம். ரெண்டுத்தையும் பண்ணுறேன் அப்படின்னா வீல் மெஸ் அப் திங்ஸ். ஸோ இந்த டைம்லையும் அகெயின் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸில் மட்டும் ஹெல்ப் பண்ணால் போதும், குழந்தைய நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ சாலிட்ஸ் ஃபீல் பண்ணுற டைம் ஆயிட்டதால நிறைய கொஷின்ஸ், நிறைய மித்ஸ் இருக்கும் நம்ம மைண்டில். எதுக்குமே ஈல்ட் ஆகாமல் கொஞ்சம் ஓப்பனாக அகெயின் நம்ம பாப்பாவை ஃபெசிலிட்டேட் பண்ணால் போதும். அடுத்த ஃபேஸு ஓவர் 1.5 years. இதில் தான் பசங்க டேண்ட்ரம்ஸ்லாம் கற்றுக்குறாங்க. அது நம்ம கிட்ட இருந்து தான் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. நம்ம கோவத்தை காட்டினா அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க, நம்ம நிதானத்தை காமிச்சா அதையும் ரொம்ப அக்கறையாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஃபேஸில் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா நம்ம குழந்தை நம்மளோட மிரர். ஸோ இன்னஃப் பேஷன்ஸ் டெவலப் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபேஸு இதுதான். இதில் நம்மளோட குவாலிட்டி ஸ்லீப்புக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டானாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு பொலைட் மாமாவும் இருக்கணும். அடம் பிடிக்கிற குழந்தைய விட நம்ம அதிகமாக அடம் பிடிக்கணும். எப்படி? பொலைட்டா. எந்த அளவுக்குன்னா பேபியை அதோட அடத்தை விட்டு கொடுத்துடணும், அந்த அளவுக்கு நம்ம அடம் பிடிக்கணும். நோ இஸ் எ நோ ஹியர். ரெண்டாவது, பேபிக்கு ஃபுட் சாய்ஸஸ் கிடையாது. டோன்ட் கிவ் யுவர் பேபி எனி ஃபுட் சாய்ஸஸ். பேபியோட ஃபுட் சாய்ஸஸ் நம்ம தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க கிட்ட ரொம்ப பெருமையா என் பிள்ளை இப்படி இருந்தால் தான் சாப்பிடும், அப்படி இருந்தால் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்றது மொமெண்ட்ரி ஹாப்பினஸ் தானே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. எப்படி இருந்தாலும் என் பிள்ளை சாப்பிடும், எது கொடுத்தாலும் சாப்பிடும் அப்படிங்கிறது தான் ரியல் ஹாப்பினஸ். ஸோ மேக் இட் அ ரியாலிட்டி. நம்பர் 3, டோன்ட் காம்ப்ளிகேட் த வீனிங் டைம். பசிச்சா சாப்பிடும், பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும், அன்லெஸ் த பேபி இஸ் இல். ஈட்டிங் டைமை ஒரு பீஸ்ஃபுல் டைமாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருப்போம். 1 hour 2 hours ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 1/2 an hour எவ்வளோ ஊட்ட முடிஞ்சாலும் போதும். நம்மளே ஒரு குவான்டிட்டியை டார்கெட்டாக வச்சுட்டு அவ்வளவையும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஃபுல்னஸ்க்கான சைன்ஸ் வந்து பேபிஸ் காட்டுவாங்க, அதை நம்ம அப்சர்வ் பண்ணி என்லைட்டன் ஆனாலே போதும்.
ரொம்ப பிக்கியா சாப்பிட்ற குழந்தைங்களை தவிர இந்த ஸ்டேஜ்ல மெனி பேபிஸ் ஆர் ஸ்டில் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஸோ இந்த ஃபேஸு வயிறு நிறைச்சிட்டாலே தூக்கம் தன்னால வரும். அவங்க தூங்கிட்டா நம்மளும் நிம்மதியா தூங்கிடுவோம். இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். பிரச்சனை ஸ்லீப்பு. சொல்யூஷன் என்ன? நம்பர் 1 சப்போர்ட் சிஸ்டம். இதை நம்ம கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது பரவாயில்ல. இங்க சாட்சிக்காரன் நம்ம பேரண்ட்ஸ், சண்டைக்காரன் நம்ம ஓன் பேபி. ஒரு எக்ஸாம்பிளோட இதை விளக்கிடுறேன். இப்போ ஒரு பூட்டின கதவை நம்ம திறக்கணும். கையில ஒரு 2 வயசு குழந்தைய வச்சிருக்கோம். பாக்கெட்ல சாவி இருக்கு. குழந்தைய வச்சுட்டு சாவி எடுக்க முடியல. யாராச்சும் வாங்கிட்டா நல்லா இருக்கும், பாப்பா வேற இறங்கினா அழும் அப்படின்னு யோசிக்கிறது குவைட் நேச்சுரல். இதை இப்போ இப்படி யோசிப்போம். அந்த பாப்பா கிட்டேயே இதோ 2 நிமிஷத்துல கீ எடுத்துட்டு உன்னை உடனே தூக்கிக்கிறேன், கொஞ்சம் இறங்கடா குட்டி அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பாருங்க. அந்த சாமியே அந்த குழந்தை மூஞ்சில தெரியும். தானே இறங்கி சாவியும் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நமக்கு எதுக்கு சப்போர்ட் சிஸ்டம்? இது ஒரு நாள்ல வராது. இது இனிஷியலி கஷ்டமா இருந்தா கூட ஜெனுவனா அட்டெம்ப்ட் பண்ணா லாங் டேர்ம் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். பேபிஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்க நம்மளை அதிகமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. என் கூட இருக்கிறப்போ எங்க அம்மா எரிச்சலா இருப்பாங்க அப்படின்னு உங்க குழந்தை சொல்லணுமா, இல்ல என் கூட இருக்கப்பதான் எங்க அம்மா ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு உங்க குழந்தை சொல்லணுமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்க பேபி கிட்ட ஆனஸ்டா இருங்க. நீங்களா இருங்க. நல்ல அம்மா மாதிரி நடிக்க தேவையில்லை. ஆல்சோ போன ஜென்ரேஷனுக்கு இல்லாத நிறைய ப்ரிவிலேஜஸ் இப்போ நமக்கு இருக்கு. நம்பர் 1, நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு ஃபைனான்சியலி ஸ்டேபிள், அதாவது சாப்பாட்டுக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ பெய்ட் ஹெல்ப் அஃபோர்டபுள் தான். நம்பர் 2, நமக்கு ரிலேட்டிவ்லி சப்போர்ட்டிவ் லைஃப் பார்ட்னர்ஸ் அமைஞ்சிருக்காங்க லார்ஜ்லி. நம்பர் 3, இன்டர்நெட் கேன் பி யூஸ்ட் சச் தட் இட் இஸ் அ பூன். அது பூனா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட என்ன லேக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுல கொஞ்சம் தயங்குறோம் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. என் குழந்தை ஏன் பொறுப்பு அப்படின்னு நம்ம யோசிக்க கத்துக்கணும். நம்பர் 2, நம்ம ஒரு பெஸ்ட் மாம் அப்படிங்கிற பட்டத்துக்காக இல்லை அந்த ரேஸ்ல ஓடலை. மற்றவங்க கண்ணில் நம்ம பெஸ்ட் மாமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம பேபியோட கண்ணில் நம்ம தான் பெஸ்ட். இது ஃபேக்ட். இதை நம்ம ஒத்துக்கணும். நம்பர் 3, நம்ம கையில இல்லாத ஃபேக்டர்ஸை பத்தி கவலைப்படுறதை விட கையில என்ன இருக்கும் அந்த ஃபேக்டர்ஸை ஒர்க் பண்ணாலே நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இட் இஸ் பாயிண்ட்லெஸ் டு திங்க் மெனி வைஸ் அண்ட் மெனி வாட் இஃப்ஸ். தேவையில்லை. ஸோ எரிச்சலே வராது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் இல்லை. எரிச்சல் வரும். குழந்தைய ப்ரையாரிட்டியில வச்சு நம்ம மைண்டை கொஞ்சம் டியூண்டா வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிட்டதை தவிர ஒரு பீஸ்ஃபுல் பேரண்டிங்க்கு கீ எதுவுமே கிடையாது. எந்த சப்போர்ட் சிஸ்டமும் கிடையாது. நமக்கு நம்ம பாப்பா தான் பெரிய சப்போர்ட். குழந்தைங்களோட உலகமே அம்மா தான். ஆனா நம்ம உலகம், அதுல அவங்க மட்டுமே இருக்கணும்னு கூட தேவையில்லை. நம்ம உலகத்துல அவங்க முதலாவதா இருந்தாலே போதுமானது. அப்புறம் ஸ்லோவா அவங்க உலகம் விரிஞ்சு அதுல நிறைய பேர் சேர்ந்துக்கிறப்போ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுக்கலாம், மற்ற ப்ரையாரிட்டிஸுக்கு பிளேஸ் கொடுக்க முடியும். ஸோ மொத்தமா நம்ம லைஃப்ல ஒரு 3 இயர்ஸ் நம்ம குழந்தைக்காக ஒதுக்க போறோம். அதுலயே நமக்கு இவ்வளவு சலிப்பு. வாழற மொத்த வாழ்க்கையும் தனிமையில தான் வாழ போறோம். ஒரு 3 வருஷம் நம்மளே நம்பி இந்த உலகத்துக்கு வந்து அந்த குழந்தைக்கு சமர்ப்பிப்போம். சலிப்பு இருந்தாலும் சரி, எரிச்சல் வந்தாலும் சரி, போராடி சமர்ப்பிப்போம். இந்த எரிச்சல் டெம்பரரி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். இன்னொரு குட்டி அனலாஜி. இப்போ கண்டென்ட்டா இருக்க தெரியாத அதிகமா சம்பளம் வாங்குற ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அவன் வேலையையும் நிறைய குறைய சொல்லுவான். அதே நேரம் அந்த வேலையை விட்டு போகவும் மாட்டான். ஏன்னா அது அவனோட ஐடென்டிட்டி. அதே மாதிரி அதிகமா ப்ரிவிலேஜ்டா இருக்க அம்மாக்கள் நாம அம்மாவா இருக்கிறதுக்கு எரிச்சல் ஆகுறோம். அதே நேரம் நம்ம புள்ள அப்படிங்கிற உரிமையை விட்டு தரவும் மாட்டேங்கிறோம். ஏன்னா அம்மாங்கிறது நம்ம ஐடென்டிட்டி. ஸோ அம்மாஹுட் இஸ் ப்ரிவிலேஜ்ட், ஆனா எரிச்சல் நிறைந்தது அப்படின்னு இனி சொல்லாம அங்கங்க எரிச்சல் இருந்தாலும் நாங்க ப்ரிவிலேஜ்டுப்பா அப்படின்னு சொல்ல கத்துப்போம். கோணலா இருந்தாலும் என்னுடையதாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆத்துனது போதும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியா ஒரு டிஸ்க்ளைமர். இது ஒரு அறிவுரை பேச்சு அல்ல, என் சொந்த அனுபவம் மட்டுமே.